நமது சேனல் ஆன்மீக பக்தர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, உங்களுக்கு குறைவில்லாத செல்வம் கிடைக்க குபேர விளக்கு எப்படி ஏற்றணும்னு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வீட்டில் மகிழ்ச்சி, அதிர்ஷ்டம், செல்வ செழிப்பு ஆகியவை எப்பொழுதும் குறைவில்லாமல் நிறைந்திருக்க குபேரனின் அருளை பெறுவது மிகவும் அவசியம். குபேரரின் அருளை பெறுவதற்கு ஏற்ற நாளும் வியாழக்கிழமைதான். பொருளாதார வளர்ச்சி, கடன் இல்லாத வாழ்க்கை, குடும்பத்தில் ஏற்படும் சண்டை சச்சரவுகள் நீங்கி அமைதி கிடைக்க, மகாலட்சுமியின் அருள் கிடைக்க, தொழில் பெருக குபேர விளக்கை பயன்படுத்தலாம். குபேரரின் உருவம் படித்த பித்தளை விளக்கு இருந்தால் அதில் ஏற்றலாம். அப்படி இல்லாதவர்கள் வீட்டில் இருக்கும் பித்தளை விளக்கு அல்லது மண் அகல் விளக்கை கொண்டு வியாழக்கிழமைகளில் ஏற்றி வருவது சிறப்பு. எந்த வீட்டில் குபேர விளக்கு தொடர்ந்து ஏற்றப்படுகிறதோ அங்கு வற்றாத செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை. வியாழக்கிழமை அன்று வீட்டு வாசலை சுத்தம் செய்து பச்சரிசி மாவினால் கோலமிட வேண்டும். நிலைவாசல் படிக்கு மஞ்சள், சந்தனம், குங்குமம் வைத்து அலங்கரிக்க வேண்டும். மாலை 5 மணி முதல் 8 மணிக்குள்ளான நேரத்தில் நிலைவாசல் படியில் ஒரு பித்தளை தட்டு வைத்து அதன் மேல் அச்சதை அரிசி, அதாவது மஞ்சள் கலந்த அரிசியை வைத்து அதன் மேல் ஒரு பித்தளை விளக்கு அல்லது மண் அகல் விளக்கு வைக்க வேண்டும். அந்த விளக்கில் நெய் அல்லது சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி பச்சை திரியிட்டு 2 கற்கண்டு போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபத்தை வடக்கு திசை நோக்கிதான் ஏற்ற வேண்டும். அப்படி ஏற்ற வசதி இல்லாதவர்கள் கிழக்கு நோக்கி ஏற்றலாம். ஆனால் குபேரனுக்குரிய வடக்கு திசையை பார்த்தது போல் குபேர தீபத்தை ஏற்றுவது கூடுதல் சிறப்பானது. ஆனால் எந்த காரணத்திற்காகவும் தெற்கு திசையை நோக்கி இந்த தீபத்தை ஏற்றக்கூடாது. ஸ்ரீ மகாலட்சுமி குபேராய நமக எனும் லட்சுமி குபேர மந்திரத்தை மனதில் பக்தியுடன் சொல்லிக்கொண்டே இந்த விளக்கை ஏற்றி வந்தால் குடும்பத்தில் பண வரவு வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலையில் இந்த முறையில் வடக்கு திசை நோக்கி குபேர விளக்கை ஏற்றி வழிபட்டு வந்தால் வீட்டில் எப்போதும் செல்வம் குறையாமல் பெருகி கொண்டே இருக்கும். வாசலில் ஏற்ற முடியாதவர்கள் வீட்டின் பூஜை அறையில் கூட ஏற்றலாம். குபேரரின் சிலை அல்லது படம் இருந்தால் ஒரு தட்டில் சில நாணயங்களை பரப்பி வைத்து அதன் மீது குபேரரின் சிலையை வைத்து வழிபடலாம். அல்லது ஒரே மாதிரியான 108 சில்லறைகள் நாணயங்களை எடுத்துக்கொண்டு அவற்றை பயன்படுத்தி குபேரருக்கு அர்ச்சனை செய்யலாம். இந்த சில்லறைகளை செலவழிக்காமல் பத்திரமாக வீட்டின் பீரோ, தொழில் செய்யும் இடங்களில் வைத்தால் குபேரரின் அருள் நிறைந்திருக்கும். இதுபோல ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.